ஒரு நிமிஷம் கேளுங்க. அழகான ஒரு அனாலஜி, அதாவது ஒப்பிட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை படிச்சங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. எருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டு எருது, பைசன் அப்படிங்கிறோம், அது கவ். ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தது, ஒரே அனிமல் ஃபேமிலி. அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் புயல் மழை வர்றப்ப இது ரெண்டும் அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது அந்த அனிமல் சைக்காலஜி, அந்த விலங்கியலை பத்தி படிச்சவங்க ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதுலேருந்து நாம் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பார்வை. பசுமாடு எப்பவுமே ஒரு கூட்டமா அதோட ஃபேமிலியா ஒன்று சேர்ந்து நிற்குமா. இந்த மாதிரியான காற்று மழை வர நேரத்தில் அது ஒதுங்கி நிற்க முயற்சி செய்யும். அப்படி மழை ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த காற்று அடிக்கிற டைரக்ஷன்ல அது போய் அதுலேருந்து தூரம் விலகி போக முயற்சி செய்யுமா. ஆனால் அந்த காற்று எருது இருக்கு இல்லையா, பைசன் சொல்றோம் இல்லையா, அது எங்கே காற்று வருதோ அந்த காற்றை நோக்கி எதிர்கொண்டு அந்த திசையில போயிட்டு அந்த பிரச்சனையை கடந்து போகுமா. என்ன ஒரு அதிசயமான ஒரு அனுபவம் இல்லையா இந்த ரெண்டு விலங்கினங்களும் செய்யறது. நாம இது சரி அது தவறு அப்படிங்கிற வாதத்துக்கே நான் இப்போ வரல. ஆனால் எந்த நேரத்தில் நாம பசுமாடு போல பிரச்சனையிலேருந்து விலகி அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுதானே நமக்கு ஆறறிவு இருக்குன்னு சொல்றாங்க, பகுத்தறிதல். எப்போ பிரச்சனையை எதிர்கொண்டு அதை நோக்கி சென்று அதுல ஈஸியா கடந்துருது. ஆக்சுவலா அந்த எருது டக்குன்னு கடந்துருமா பிரச்சனையிலேருந்து. ஆனால் இது இந்த பசுமாடுங்கிறது ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கிற அந்த ஒரு மனநிலையோடு இருக்கிறதுனால தனக்கும் தன் குட்டிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பிரச்சனையிலேருந்து விலகி போற ஒரு டைப், ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த மாடுகளுக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா விளக்கியிருந்தாங்க. ஸோ நாம தெரிஞ்சிக்க வேண்டியது, பிரச்சனைகள் எப்போ நாம இது தேவையில்லைன்னு விலகி போகணுங்கிறதும், எப்போ அது ஹெடான் பிடிச்சி அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதும், எந்த நேரத்தில் நாம சந்திக்கணும், எந்த நேரத்தில் அதை எதிர்கொள்ளணுங்கிறதும் நம்மளோட அனுபவ அறிவால, சூழ்நிலை சந்தர்ப்பங்களால தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம வாழணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற படிப்பினை தான் இந்த ரெண்டு அனிமல்ஸ்லேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.